10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அரசு தேர்வு இயக்குனர் தேவராஜ் அவர்கள் தற்பொழுது முதல் மதிப்பெண் பெற்றிருந்த அந்த மாணவர்களது பட்டியலை வெளியிடுகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பள்ளிக்கல்வி அலுவலகத்தில் பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் தற்பொழுது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதிகப்படியான மதிப்பெண் எடுத்தவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த மூத்த மாணவர்களது பெயர் பட்டியலை அரசு தேர்வு இயக்குனர் தேவராஜ் அவர்கள் வெளியிடுகிறார். பத்திரிகையாளர்கள் முன்பு மாணவர்களும் பத்திரிகையாளர்களும் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் இப்பொழுது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியரது தகவல்கள் என்ன என்பது இப்பொழுது தெரிந்துவிடும். அந்த பட்டியலை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டது. இடம் பிடித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட இது அதிகமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். 497 மதிப்பெண்கள் பெற்று 540 மாணவர்கள் முதலிடம். 499 மதிப்பெண்கள் பெற்று 19 மாணவர்களும் 540 மதிப்பெண்கள் 540 பேர் 3ஆம் இடமும் பிடித்திருக்கிறார்கள். 497 மதிப்பெண்கள் பெற்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த ஆண்டு தேர்வு எழுதிய மொத்த மாணவர் எண்ணிக்கை 11,15,906. பள்ளிகள் மூலமாக தேர்வுகளுடைய எண்ணிக்கை 10,60,60,866. இது கடந்த ஆண்டை விட 40,000 அதிகம். தேர்ச்சி வீதம் 92.9%. கடந்த ஆண்டு 90.7%. இந்த ஆண்டு 92.9%. இதில் மாணவியர் 95.4%, மாணவர்கள் 90.5% பெற்றிருக்கின்றனர். இந்த ஆண்டு மாணவருடைய சாதனை மிக போற்றத்தக்கது. கணிதத்தில் 100க்கு 100 பெற்றவர்கள் எண்ணிக்கை 27,134. அறிவியலில் 100க்கு 100 பெற்றவர்கள் 1,17,853. 1,17,853 மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 பெற்றுள்ளனர். சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 பெற்றவர்கள் எண்ணிக்கை 51,629. 51,629 மாணவர்கள் சமூக அறிவியலில் 100க்கு 100 பெற்றுள்ளனர். அதேபோல் முதல் 3 மாணவர்கள் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம். இந்த ஆண்டு தமிழ் பாடத்தை முதல் பாடமாக எடுத்து 499 மதிப்பெண்கள் பெற்று தமிழகத்தில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 41. 498 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 192. 497 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றவருடைய எண்ணிக்கை 540. மொத்தம் 723 மாணவர்கள் முதல் 3 இடங்களை பெற்றுள்ளனர். பிற மொழி பாடங்களை தேர்வெழுதி முதல் 3 இடங்கள் பெற்றவர்கள் 500க்கு 500 பெற்று 5 மாணவர்களும் 498 மதிப்பெண்கள் பெற்று 59 மாணவர்களும் 2ஆம் இடமும் 99
499 மதிப்பெண்கள் பெற்று 59 மாணவர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 498 மதிப்பெண்கள் பெற்று 232 மாணவர்கள் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனையாக அரசு பள்ளி மாணவர்கள் 19 பேர் முதல் 3 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதுல முதலிடம் 3 மாணவர்களும், 2ஆம் இடம் 6 மாணவர்களும், 3ஆம் இடம் 10 மாணவர்களும், ஆக மொத்தம் 19 மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்று முதல் 3 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அதில் அரசு பள்ளியில் பயின்று முதலிடம் பெற்ற 3 மாணவர்களை மட்டும் நான் பெயர்களை படிக்கின்றேன். ஜெயநந்தனா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வாழப்பாடி, சேலம். இந்த மாணவி 499 பெற்று முதலிடத்தில் வைக்கிறார். அடுத்தது பாரதி ராஜா, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், பாரணம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். வைஷ்ணவி, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். இந்த 3 பேரும் அரசு பள்ளியில் வென்று இருக்காங்க. அதே போல இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட் இந்த ஆண்டு முதல் முறையாக நாங்கள் வந்து பார்வையற்ற மாணவருடைய முதலிடங்கள், அதே போல காதுகேளாளருடைய மாணவருடைய முதலிடங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியத்தில் படித்து ஸ்டேட் ரேங்க் வாங்கிய மாணவருடைய பள்ளியில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது சந்தேகம் கேட்கும்? அந்த விவரம் இல்லை. 89.26 23 கேமரா அவ்வளோ டீட்டில் இல்லை. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 2 கேட்டகரியா இருக்குங்க. ஒன்று வந்து பார்வையற்ற மாணவருடைய எண்ணிக்கை, இது வந்து ஆண்டாள் எம், லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் பிளைண்ட் அண்ட் இது சென்னை சவுத்தில். அந்த பையன் வந்து 477 மதிப்பெண்கள் முதலிடம். 2ஆம் இடம் வந்து மணிமேகலை, சிஎம்எஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாத்தியாபுரம், விருதுநகர், 474 மதிப்பெண். 3ஆம் இடத்தை வந்து 468 மதிப்பெண்கள் பெற்று கிரிஜாங்கிற மாணவி இருக்காங்க. அடுத்து வந்து டெஃப்எம் கேட்டகரியில் வந்து மிதுன் வி கிருஷ்ணா, கஸ்தூர்பா காந்தி ஓரல் ஸ்கூல் ஃபார் இது HNI, வரதராஜபுரம், கோயம்புத்தூர். அந்த மாணவர் இடத்துல வந்து 385. அடுத்து வந்து ஐயப்பன் ஸ்ரீ பச்சப்பனை ஸ்கூல் ஃபார் புதுச்சேரி, 383 மதிப்பெண்கள். அடுத்து வந்து அஜித் குமார், அது புதுச்சேரி. அந்த மாணவர் வந்து 376 மணி. திருவாரூர் 83.7. ஈரோடு வந்து 98.4% முதலிடம். விருதுநகர் வந்து 97.98. மற்ற மாவட்டங்களை தொடர்ந்து வருது. கடைசி வந்து திருவாரூர். கடந்த ஆண்டு 10 மாணவர்களுடைய தேசியமா அது இல்லை. சரி இருமா ரிப்போர்ட்டா சொகருமா நியூஸ் போயிட்டாங்களா?